மீனம் பொதுவா சைலண்ட் பீப்புள் அதிகமா இருப்பாங்க. வழகல, கொலகொலன்னு இந்த ஓட்டப்பானைக்குள்ள நண்டு விட்ட மாதிரி பொழுதுக்கும் பேசிட்டு இருக்கிறது மீனத்துல 80% இருக்காது. அண்ட் தென் ஒரு நல்ல அறிவு இருக்கும். ஒரு ஆழ்ந்த அறிவு எதா இருந்தாலும். அப்புறம் வந்து ஒரு உலக ஞானத்த புரிஞ்சு நடந்துப்பாங்க. இது இப்படிதான் நடக்குதுன்னா, இது இப்படிதான் நடக்கும். இந்த மனுஷன் இப்படிதானா, இவன் இப்படிதான். இவன போய் நம்ம திருத்த முடியாது. நம்ம வந்து மூவ் ஆன் ஆகிக்கிறது ரொம்பவே நல்லதுன்றது மீனத்தோட குணம். அப்பாவ அதிகமா விரும்புறது மீனம். ரொம்ப பேர் வந்து டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸா இருப்பாங்க. அப்பாவுடைய உதவி இறுதி வரை மீனத்துக்கு கிடைக்கும். தாய் அன்புக்காக ஏங்குவாங்க. தாய் அன்புக்காக ஏங்குறதும் மீனம் தான். மீனத்துக்கு வந்து தாய் அன்பு கொஞ்சம் லேக் தான். ஒண்ணு அம்மா மேல பாசமா இருந்தா பிரிஞ்சு போயிடுவாங்க. இல்லன்னா அம்மாவுடைய அன்பு கிடைக்கலங்க. ஒரே கிளாஷஸா வருது அப்படின்றதும் மீனம் தான். அவங்க பரம்பரையில காதல் திருமணங்கள் ரிப்பீட் ஆகும். தாய் சைடோ, தந்தை சைடோ காதல் திருமணங்கள் அடிக்கடி ரிப்பீட் ஆகும். வேற மதத்துல கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க, வேற ஜாதியில கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய திருமணங்கள் சுயமுயற்சி திருமணங்கள் நடந்திருக்கும். ஒரு சில மீனராசிக்காரவங்களுக்கு அவங்க அம்மாவுக்கு தாய்க்கு வந்து ஒரு 6 மந்த்ஸ்ல 8 மந்த்ஸ்ல ஒரு குழந்தை வந்து அபார்ட் ஆயிடுச்சு, இல்ல பொறந்து இறந்துருச்சு. அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் மீனராசிக்காரவங்களுடைய தாயார்கள் அனுபவிச்சிருப்பாங்க. பொதுவா மீனம்னா என்னன்னா, உள்ள இருக்கத வெளிய சொல்ல மாட்டாங்க. உள்ளே போட்டு அடக்கி புழுங்கி ஆனா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி உள்ள போட்டுப்பாங்க. மத்தவங்க பிரச்சனையை தான் கேட்டு தான் உள்ள போட்டு சரி நமக்கு நல்ல காலம் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல மனுஷங்கன்னே சொல்லலாம். அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு துன்பமும், எந்த ஒரு துரோகமும் பண்ணாத மீனராசிக்காரவங்க சார். நல்லா இருக்கும் இந்த குரு பயிற்சி.